எனக்கு சால்வை அணிவிச்ச அண்ணே சிதம்பரண்ணே ரொம்ப ரொம்ப நன்றிங்கண்ணே. ஃபஸ்ட்டு எங்கள் மாமன் டீம் சார்பாக எங்களுடைய பெரிய நன்றி, முதல் நன்றியாக உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறோம்னே. இந்த படத்தை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு ஒரு 20 நிமிஷம் ஃபுட்டேஜ் அவ்வளோதான் இருக்குன்னு நினைக்கிறேன். அதை எடுத்துகிட்டு வந்து உங்கள்கிட்ட காட்டினார், குமாரனை காட்டினான்னு சொன்னாங்க. திருப்பி ஒரு 2 நாள் கழிச்சு ஃபோன் பண்ணி சிதம்பரம் அண்ணே படத்தை வாங்கிட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் உங்களுடைய நம்பிக்கை வீண் போகலைங்கண்ணே. இன்றைக்கி இந்த படத்தை சில நண்பர்கள் பார்த்துருக்கலாம், சில செய்திகள் வெளியில் வந்திருக்கலாம், அதுக்கப்புறம் எல்லாம் சொல்லியிருந்துருக்கலாம். ஆனால் ஒரு படத்தை 20 நிமிஷம் பார்த்துட்டு இந்த படத்தை நான் வாங்கிக்கிறேன் தமிழ்நாடு போகிறேன் அப்படின்றது இந்த படத்தை கொடுத்து மிகப்பெரிய மரியாதைனே. உங்கள் நம்பிக்கைக்கு இந்த படம் இருக்கும் நான் நம்புகிறேனே. அத்தனை பேர் உழைச்சிருப்பாங்க நான் நம்புகிறேனே. ரொம்ப ரொம்ப நன்றிங்கண்ணே. இங்கே வந்திருக்க விஐபி கெஸ்ட் அதெல்லாம் தாண்டி எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க நினைக்கிறேன். அவங்க வெயிட் பண்ணுறது எனக்கு கொஞ்சம் பதட்டமாக இருக்குது. சிவா சார் சாரி சார், அண்ணே சிவா அண்ணே ரொம்ப ரொம்ப சாரிங்கண்ணே. நீங்கள் ரொம்ப நேரமாச்சு எல்லோரும் வந்து வெயிட் பண்ணிட்டீங்க, மன்னிக்குவோம் அண்ணே. சார் சாரி சார். சிவா அண்ணே எந்த சூழலும் நான் எல்லா இடத்துலையுமே நான் பார்க்க வேண்டிய ஒரு மனிதர். நான் என்னை பார்த்தோன்னே ஃபஸ்ட்டு கூப்பிட்டு மார்பு வலிக்கு என்னை இருக்க கட்டி பிடிச்சிடுவார். நான் ஏதாவது பேசினீங்கன்னா பேசவே முடியாது, அப்படியே இருக்க கட்டி பிடிச்சிடுவார். ஒரு நிமிஷம் நல்லா இருப்பா தம்பி, நீ நல்லா இல்லாமல் யாரா நல்லா இருப்பா, நல்லாரான்னு சொல்லுவார். ரொம்ப ரொம்ப நன்றிங்கண்ணே. சிவா சார் ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார். நிறைய விஷயம் உங்களுக்கு நான் கற்றுக்கிட்டு இருக்கேன் சார், நிறைய விஷயங்கள் சார். இவ்வளோ பெரிய இயக்குனர் ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் உங்களை பார்த்துருக்கேன். உங்களுடைய அணுகுமுறை கடவுளே உங்களை இப்படியே வச்சுக்கோங்க சார். எல்லாருமே உங்கள் ஃபேமிலி எல்லாரும் எந்த குறையில்லாமல் இருக்காங்க சார். 1 மணி நேரம் உங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டை வந்து பார்த்தாங்கடா, உங்கள் அணுகுமுறையை பார்த்தாங்கடா, இவ்வளவு மரியாதை இருக்கணும் எல்லாத்துக்கும். இவர் மேலே இவர் கீழே இல்லையா, இவர் டேரக்டர் இவர் ஜூனியர் ஆர்டிஸ்ட் கிடையாதுல்ல. ஆமாம் இல்லை, எல்லாருமே ஒன்று தானே, எதுக்கு இப்படி கத்தணும்? இப்படி நிறைய விஷயத்தில் உங்கள் மூலமாக சார் நான் சினிமாவில் நான் பார்த்தேன். ஸோ அதே நேரத்தில் என்னோட படங்கள் சின்ன சின்ன ட்ரெய்லர் டீசர் எதுவாக இருந்தாலும் பார்த்துட்டு உடனே எனக்கு ஃபோன் பண்ணி எனக்கு ஒரு வாழ்த்து சொல்லுவீங்க சார். அந்த வாழ்த்து ஒரு 10 செகண்டில் முடியாத வாழ்த்து இல்லை சார், அது பல மணி தூரம் அது நம்ம ஒரு நம்பிக்கை கொடுக்கணும் சார். அந்த வாழ்த்து ரொம்ப ரொம்ப நன்றி சார். அண்ணன் பாண்டியராஜ் அண்ணன் அது எப்போவுமே என் குடும்பத்தில் ஒருத்த மாதிரி. நான் அண்ணன்றது முழுசாக நான் சொல்லியிருந்தேன். கண்டிப்பாக அது ஒரு சில பேரில் முதல் இருக்குன்னு நினைக்கிறேங்க நீங்கள் எப்போவுமே. அதே நேரத்தில் நீங்கள் சொன்னீங்க கேரி பிளாக் விளையாடுறாங்க, நான் உங்களுக்குள்ளே வந்தேன்னு உண்மை தானே. அந்த நேரத்தில் விட டக்குனு சைக்கிளில் ஒரு கலர் சட்டையாக ஒருத்தர் விட்டுக்கிட்டு போயிட்டு இருந்தாப்புல. ஒரு சட்டை வந்து 70 ரூபான்னு சொன்னாங்க. ஒரு சட்டை 70 ரூபா, ஒரு 10-15 சட்டையை வாங்கி வச்சுக்கிட்டேன். அப்போ கூட சொல்லி சார் விமல் பெரியவர் தான் சொன்னாப்புல, எதுக்கு சார் இந்த சட்டையெல்லாம் வாங்க, நல்லாவா இருக்கான், இது அந்த படத்துக்குடா, இந்த கண்டிப்பாக வரும்போது அழைப்பு பேசாமல் வர அப்படின்னு சொல்லி சட்டையை வாங்கி காரில் வச்சுட்டு விமல் கூட ஏங்க இருங்க பேசாமல் இருங்க, கேட்போம் இல்லையா சட்டையை போட்டு நிற்போம்ங்க, உங்கள் நம்பி 10 சட்டை வாங்கிட்டு அப்படின்னு சொல்லணும்னு சொன்னேன். ஆனால் அதே மாதிரி சொன்னோன்னு சரி ரைட்டு சூர்யா 2 பேர் சின்னொரு ஆளு நல்லா இருக்கும், ஓகே சரி அந்த காஸ்டியூம் மாற்றிட்டுருங்க அப்படின்னீங்க. அது இன்னைக்கு வரைக்குமே நிறைய விஷயங்கள் நிறைய நம்பிக்கை நீங்கள் கொடுத்துருக்கீங்கண்ணே. இன்றைக்கி நான் நிறைய விஷயங்கள் நான் கதை கூட ஏதாவது யோசிச்சுனா கூட எனக்கு உங்களுடைய செயல் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னே. என்னோடய குடும்ப விஷயங்கள் நிறைய விஷயங்கள் அன்னைக்கிட்ட உங்களை சொல்லியிருக்கேன், நான் ஷேர் பண்ணியிருக்கேன். எனக்கு நிறைய விஷயம் நீங்கள் சொல்லிக் கொடுத்துருக்கீங்க. எனக்கு நான் பிரசாந்த் கூட சொல்லுவேன் தம்பிக்கிட்ட ஏதாவது இடத்துல வரப்போ பாண்டராஜன் ஒரு டைலாக் பார்த்தியா, ஒரு சீனே இல்லாமல் ஒரு டைலாக்ல ஒரு சீன் வருதுன்னு அந்த மாதிரி எனக்கு ஒரு சில இருக்குது. நான் அடிக்கடி சொல்லுவேன் சார் இந்த இடத்துல பார்த்தியா பாண்டராஜன் டைலாக் ஒன்று வரணும் அந்த மாதிரி வச்சிருக்கு தம்பி அப்படின்ட்டு. அவர் பார்த்தோன்னா ஒரு சீனில் ஒரு டைலாக் வந்துச்சுன்னா 5 நிமிஷம் படத்தை கடந்து போனக்கப்போ அந்த டைலாக் நம்மளை ஒருத்திக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி வசனங்கள் உங்கள் படத்தை நிறையா நான் பார்க்க முடியுங்க. அவளோட ரெஃபரன்ஸ் எல்லாத்துக்கும் நீங்கள் இருக்கீங்கண்ணே. கண்டிப்பாக இந்த படத்துக்கு உங்கள் ரெஃபரன்ஸ் நீங்கள் இருப்பீங்கன்னு நம்புறீங்க. ரொம்ப நன்றிங்கண்ணே. குமாரண்ணே எப்போவுமேண்ணே ஒரு 16 வருஷமாக இருந்திருக்கோம் 2 பேரும். ரொம்ப மகிழ்ச்சிண்ணே, ரொம்ப சந்தோஷம். ஒரு தயாரிப்பாளராக இந்த இடத்துல வந்து நீங்கள் நின்றுக்கிறது எனக்கு மகிழ்ச்சினே. அதே நேரத்தில் எனக்கு இப்படி ஒரு நட்பு கிடைச்சதுன்னு ரொம்ப சந்தோஷனே. இன்றைக்கி எவ்வளவோ படம் போட்டு எத்தனையோ பெரிய ப்ரொடியூசர் இருக்காங்க. ஒரு படத்தை அவங்க நினச்ச நேரத்தில் ஆரம்பிக்கலாம், ஆனால் அந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகும்போது யாரும் கரெக்டாக சொல்லவே முடியாதுங்க. அப்படி இருக்கிறப்ப நினச்சா கூட அந்த ஏதோ ஒரு சூழல் அது தள்ளி போயிடும். அப்படி இருக்கப்போ ஒரு ஆரம்ப காலத்தில் ஒரு ப்ரொடியூசர் வந்து பல கடனை வாங்கி ஆரம்பிக்கிற படத்தை சொன்ன டயத்தில் ஒரு ரிலீஸ் ஆகுதுன்றது எங்களை விட சிவானி ஆளுகளுக்கு மாதிரி தெரியும். அது சாதாரண விஷயம் கிடையாதுங்க, மிகப்பெரிய விஷயங்க. அது இந்த நேரத்தில் ஆமாம், அது நீங்கள் பின்னாடி எவ்வளோ கஷ்டப்பண்ணி அது எங்களுக்கு தெரியல. ஆனால் முன்னாடின்னு ஒரு படத்தை சொன்ன நேரத்துக்கு கொண்டு நிப்பாட்டுறீங்க, வாழ்த்துக்கள்னு. கருடன் மாதிரி இந்த படமும் இந்த ஒரு பெரிய படமாக நான் நினைக்கிறேங்க. நன்றிங்கண்ணே. அப்பா ரொம்ப ரொம்ப நன்றிங்கப்பா. அப்பான்ற வார்த்தை முழுமையாக இருக்குப்பா எங்கள் மனசுக்குள்ளே.
நீங்கள் இந்த சூரியஸ் பாட்டுக்கு வந்தது எங்களுக்கு அவ்வளோ பெருமைப்பா. இந்த படத்துக்கான பெருமைப்பா. நீங்கள் ஒவ்வொரு படமும் கமிட் பண்ணுறப்ப ஏதோ ஒரு விஷயத்தை சும்மா அப்படி பண்ண மாட்டேங்கப்பா. அந்த கதையை பிடிச்சி தம்பி அமைதியாரா, அந்த கதையை பிடிச்சி போனதுக்கு அப்புறம் தான் நீங்கள் ஒத்துக்குவீங்க. அப்போ அந்த கதை உங்களுக்கு பிடிச்சி போய் சொன்னோன்னு நாங்கள் எல்லாரும் சந்தோஷப்பட்டோம். அப்போ அவர் கதை கேட்டாதான்னு தம்பி சொன்னப்போ இல்லை கதை கேட்டாரு அப்படின்னாரு. ரொம்ப நன்றிங்கப்பா. அப்போ அங்கேயே தெரிஞ்சுக்கிட்டப்ப அந்த படம் நல்லா வரும்னு. அதே மாதிரி சூரியஸ் படத்தில் எவ்வளோ உச்சத்தில் இருந்தாலும் ப்ரொடியூசருக்கு டைரக்டருக்கு ஒரு நடிகனை வந்துட்டோம்ல, நடிகனா மட்டும் 100% எந்த அளவுக்கு உழைக்கணும் அப்படின்னு உங்கள் மூலமாக நான் கற்றுக்கிட்டேன்ப்பா. அதை தவிர நீங்கள் எதுவுமே இல்லைன்னு சொல்லுவீங்க. இல்லைங்கப்பா 10 மணி ஆச்சு சாரி பண்ணி வந்து கிட்ட வந்து நிற்போம். அதெல்லாம் இல்லைப்பா, நம்ம வாக்கு கொடுத்துட்டோம்ப்பா. நம்ம அவ்வளோப்பா, நம்ம நடிகர்ப்பா. பிள்ளைங்க சுதந்திரக்கூடாதுல்ல, நம்மளை கூப்பிடுப்பா. அதுக்கு ஒரு தயக்கம் வந்துடக்கூடாது, அதுக்கு ஒரு எண்ணத்தை கொடுத்துடக்கூடாதுப்பா. அதெல்லாம் இப்போ நல்ல பிள்ளைங்கப்பா, எல்லா பிள்ளைகளும் நல்லா பண்ணுறப்பாண்டு ரொம்ப சந்தோஷம். இந்த கலைப்பாய் உங்களை இன்னும் வச்சிருக்கப்பா. இன்னும் நான் திருப்பி பராமரி சொல்வேன். நாளைக்கு ஒருவேளை என்னோட குழந்தைகள் வந்தாலும் அவங்க கூட நீங்கள் நடிச்சுக்கிட்டே இருக்கணும்ப்பா. அதுக்கு இந்த உடல் ஆரோக்கியத்தை நீண்ட ஆயுசியங்களை கொடுக்கட்டும்ப்பா இறைவன். ஏசாம் பிரதர் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் பிரதர். வெல்கம் பிரதர். நீங்கள் எங்கள் தமிழ் மூவிக்கு ஆல்ரெடி ஒரு படம் பண்ணியிருக்கேன், ஒன்ஸ் போன்ற படம். அதுவும் எல்லா சாங்ஸும் ஹிட்டு. இங்கே வந்திருக்கீங்க, இந்த படமும் எல்லா சாங்ஸும் ஹிட்டாமல் நான் நம்புகிறேன். ரொம்பவே நல்லாயிருக்கு. இங்கே எல்லாமே கேட்டாங்க. அதை விட்டு என் டீம் சார்பாக சின்ன ஒரு சாரி கேட்டுக்கிறேன் உங்கள்கிட்ட. அவங்க ரொம்ப நிறைய கடைசி நேரத்தில் நிறைய கஷ்டப்படுத்தாங்க நினைக்கிறேன். ஆமாம், என் ஃபோன் வந்து ஒரு அநியாயம். நம்மெல்லாம் வந்து மியூசிக் தேட்டர், நம்ம மியூசிக் தேட்டர்லாம் வந்து டேரக்டர் பேசுறதே கஷ்டம், சாதாரண விஷயம் கிடையாது. அது மீட் பண்ணுறதுல மிகப்பெரிய கஷ்டம். அப்படி இருக்கப்ப லாஸ்ட் நேரத்தில் சாங் வேணும் அப்படின்னு டக்குன்னு டேரக்டர் கூப்பிட்டு பேசுவார். ஓகே சார், ஞான் செய்யும் சார், ஞான் செய்யும், ப்ளீஸ் டோன்ட் வரி சார், ஞான் செய்யும், ஷுவர் சார், டெஃபினெட்லி ஞான் செய்யும் சார், ப்ளீஸ் ஓகே. கொஞ்ச நேரம் வச்சு குமார் சார் அடிப்பாரு சார். சாங் வந்துச்சு, ஞான் செய்யும் சார், ஞான் செய்யும், டோன்ட் வரி சார், ஓகே கோ. கொஞ்சம் கொஞ்சம் கோட்டை விக்கி அடிப்பேன் சார். வணக்கம் சார், வணக்கம், நான் விக்கி பேசுறேன் கோட்டாட்டு சொல்லுங்க சார். சாங் நான் செய்யும், ஞான் செய்யும், ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், ஞான் செய்யும், டோன்ட் கொஞ்சம் நேரம் வச்சது. இப்போ நான் அதுக்கான யோசிப்பேன், சரி 10 நிமிஷம் கேப் விட்டுருவோம், இல்லாட்டி நம்ம அடிச்சிடலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு அங்கேருந்து அவர் ஃபோன் பண்ணுவார். சரி சார், எதுக்கு யாரு சார் கடைசி ஆஸ்திரேலியா டாக்டர் கூட அவரை ஏன் சார் என்ன விஷயம், எப்போ சாங் வந்து நைட்டு கேட்குறாரு சார் 2 மணிக்கு. என்ன சார் சாங் அந்த பொட்டியா சார் வச்சிருக்கேன் நான் எடுத்து கொடுக்கறதுக்கு, எப்போ உங்களுக்கு சார்? ஓகே ஓகே சாரி போடுறேன் சார் வச்சுட்டு திருப்பி மார்னிங் அடிப்பாரு சார். 2 மணிக்கு சொன்னீங்க சார் அந்த எழுக்கே சார். 2:30க்கு எடிட் அடிக்கிறார் சார் கணேஷ் சார். சார் கேட்ட ஃப்ளோ எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு சார். சார் அந்த ஃப்ளோ ஒரு மாதிரியா இருக்கு சார். ஓகேண்ணா சார், சாரி நான் கொடுக்கும், ப்ளீஸ் எல்லாத்தையும் சொல்லுவோம், எல்லாரும் மொத்தம் கொடுத்து ஆர்டிஸ்ட் பேசுங்க, நான் சாங் கொடுக்கும், நான் கொடுக்கும் சார். என்னை நம்புங்க சார். என்னை யாரும் நம்ப மாட்டேன்றீங்க சார், நம்புங்க சார், நம்புங்க சார். முடிச்சதுக்கப்போ ஒரு 10 மெசேஜ் சார் வரிசையா, என்னை நம்புங்க சார், நம்புங்க. ஓகே சார், ஓகே சார், ஓகே சார், ஓகே. என்னோட ஆசையா நான் சாங் கேட்கலான்னு ஃபோன் பண்ணி இப்போ நம்ம எப்போ கேட்கலாம் யோசிச்சுக்கிட்டே இருந்து டைரக்டர் தம்பி வந்தார். அண்ணே என்ன அண்ணே சாங் ரெடியா தம்பி, கோச்சுக்கிற தம்பி, உன்னுடைய ட்ரெயிலர் தவிர அத்தனை பேர் ஃபோன் பண்ணியிருக்காங்க. அவருக்கு எந்த மியூசிக் பாட்டுக்கும் இப்பெல்லாம் ஃபோன் பண்ணவே முடியாது. ஓப்பனாக சொல்லிப்பாங்க, நீயும் வச்சாலும் அவங்க ஈஸியாக பார்க்க முடியாது யாரையும். அப்படி இருக்கிறப்ப உன் டிரைவர் அவங்க அந்த படம் எங்க இல்லையா இங்கே தான் இருக்கு. அவங்க கூப்பிட்டு சொல்லிடு, நீ யாருக்குன்னா ஃபோன் பண்ணி மியூசிக் பாட்டுக்கு யாராவது சொல்றாங்க ஃபோன் பண்ணிடுறாங்க, உனக்கு ஒன்னே விடுவேன் அப்படின்னாரு. ஓகே ஓகே ஆகுது எல்லாரும். இப்போ எனக்கு ஒரு ஆசையா இருக்கு இந்த சாங். அதுக்கப்புறம் சொல்றாங்க ஒரு டியூன் வந்துருச்சு, நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. சரி இந்த டியூனை கேட்டாச்சு, ஓகே. அவருக்கு ஃபோன் பண்ணா நம்ம என்ன சொல்லலாம், வாழ்த்து சொல்றதுக்கு பயமா இருக்கே அப்படின்ட்டு ஃபோன் பண்ணி கொஞ்சம் ஒரு 3 நாள் வச்சேன். சார் வணக்கம் சார், சார் யார் செய்யும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள், பெஸ்ட் சார், சூப்பர் வந்திருக்கு, நல்லா வந்திருக்கு, நல்லா அருமையா வந்திருக்கு, சூப்பர் வந்திருக்கு சார், பிடிச்சிருக்கா சார், ஓகே சார், அந்த ஃபர்ஸ்ட் சாங் கிடைக்குமா சார், ஆல் சாங் கிடைக்கும் சார், சார் சூப்பர் சார், சூப்பர் சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். சார் ஒன்னே ஒரு ஹெல்ப் சார், ஒன்று சார், டைரக்டர் சாருக்கு பிடிச்சிருக்கலாம் தெரியல சார், கேட்டு சொல்லுங்க சார். ஆனா அவர் சொல்ல வேணாம் சார், நீங்களே சொல்லுங்க சார், ஏன்னா அடுத்தடுத்து கண்டினியூவா பண்ணுவாங்க சார் எல்லாருமே. நேற்று நைட்டு கூட முந்தா நைட்டெல்லாம் அது உதயசங்கருக்கு அடிச்சிருக்காப்புல, என் அன்பு தம்பிக்கு உதயசங்கர் அடிச்சு 4 மணிக்கு சார். இன்னும் 2-3 ராங் நம்பர் வந்திருக்கு சார், யாரும் தெரியல சார் எனக்கு.
கவலைப்படாதீங்க, அந்த ராங் நம்பர் எல்லாமே எங்கள் டீம் நம்பர் தான், மாமன் டீம் நம்பர் தான். யாருக்காவது கொடுத்து பேசப்பட்டிருப்பாங்க. நீங்கள் கொஞ்ச நாளைக்கு செல்லை ஆஃப் பண்ணிடுங்க, சாங் எல்லாம் முடிச்சு கொண்டாந்து இந்த மண்டையில் கொலாப்பட்டு போட்டு காட்டிட்டு கிளம்பிடுங்க, ஓடிடுங்க அப்படின்னு. அந்த வருத்தத்துக்கு நான் வருத்தம் தெரிவிச்சுக்கு அன்போடு ஒரு ஆவல் தான் பிரதர். எங்களுக்கு அந்த இயக்கம் இருக்கு, அவங்களுக்கு சகஜம் பிரதர். அதனால ஒரு ஆசை தான். ஆனால் என்ன நான் நினைச்சு நான் தான் கேட்டு நினைச்சு அந்த ஊரே கேட்டிருக்க உங்ககிட்ட. சாரிங்க பிரதர், பட் நல்ல சாங் கொடுத்துட்டீங்க பிரதர். தேங்க்யூ 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 பிரதர்.